ஹலோ மக்களே, ஜூன் 6ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு டெரிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கேலி சீரியலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் அப்படி ஒரு ரொமான்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்படி ரெண்டு பேரும் கண்ணோட கண் பார்க்குற மாதிரி அதே மாதிரி நம்ம ஜானு விவேக்கும் ஒரு ரொமான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக என்னாச்சு ஏதாச்சுங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே முதல்ல நம்ம குட்டி பையன் ஜூன் மித்ரா பயங்கரமாக திட்டிடுறாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு நம்ம ஜூனும். உடனே அப்செட் ஆகிட்டு நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. லக்கி பாப்பா, ப்ரோ நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? பெரியவங்க திட்டுறதுல என்ன இருக்குது? பெரியவங்க ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உன்னை திட்டவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் திட்டுவாங்க, ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லை, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜுன்னுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதாவது மித்ரா அவனை ரொம்ப கடுமையாக பேசினது, நீ யாரை கேட்ட இந்த ரூமுக்கு வந்த அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் இவரால் ஜுன்னுவால் ஏற்றுக்கவே முடியலை. உடனே லக்கியும் கன்சோல் பண்ண பார்க்குறாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி சண்டே தானே, நம்ம சும்மா கேம்ஸ் விளையாடலாம், நீ அதே நினச்சிட்டு இருக்காதவா விளையாடலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் உடனே இப்போ என் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு அடம் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா இங்கே நம்ம இவங்க தனியாக ஜானு தனியாக எதையோ பறி கொடுத்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே மாடிப்படியிலேருந்து எட்டி பார்க்குறாரு நம்ம விவேக். சரி போய் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜானு டீச்சரை பயன்படுத்துகிறாங்க. ஜானு பயப்படவே இல்லை, அப்படியே அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன ஜானு நீனே, இதே உன் இடத்துல ஒரு பொண்ணு இருந்தால் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஊரே கூட்டியிருப்பான், ஆனால் நீ இதை பயப்படாமல் அப்படியே நின்றுட்டுருக்க சிலையாட்டம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன விவேக் பண்ணுறது, என் வாழ்க்கையில் இதை விட பெரிய போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டேன், இப்போ நீ பயம் காட்டினதை விட என் வாழ்க்கை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம விவேக் கிட்ட. ஆனால் விவேக்கோ, ஏன் ஜானு நீ உங்கள் வீட்டிலே இருந்தால் தானே நீ அதை எதையாவது பற்றி யோசிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் இங்கேயும் நீ ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், பயப்படுற அளவுக்கு என் மனசெல்லாம் எப்போவோ மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜானு. உன் மனசில் எதையாவது வச்சுக்கிட்டே இருக்காத, நீ மனம் விட்டு பேசு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜானு, எங்கள் வீட்டில் நான் தனியாக இருந்தால் கூட இந்த பாரத்தை நானே சுமந்துப்பேன், ஆனால் இங்கே வந்தால் உங்கள் அம்மாவோட குத்தி காட்டுற பேச்சையும் பழியும் தான் சுமக்க வேண்டியிருக்கு, இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக உடைக்கிறாங்க. விவேக் சமாதானம் பண்ண பார்க்குறான். ஆனால் ஜானு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஜானு கையை பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ் தான் விவேக்குக்கும் நம்ம ஜானுக்கும். அப்படி கண்ணோட கண் பார்க்குறாங்க, ஒரே ரொமான்ஸ் தான் ஆகுது. அதுக்கடுத்து அவங்க மறந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்கே பாரு ஜானு, நான் இப்போ உனக்கு வாக்கு கொடுக்குறேன், இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தைங்கள பெற்றுக்கணும்னு யோசிக்கணுமே தவிர கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு யோசிச்சு பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக்லாம் விட்டுட்டு இருக்காரு நம்ம விவேக் ஹீரோ. அடுத்து கதையோட மெயின் வீட்டுக்கு மாறுது. அங்கே அத்தை ஜானு கிட்ட மனிஷா ஏதோ மெகந்தி டிசைன் பார்க்குறா, நீயும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஜானு டீச்சரை அரவிந்தா கூப்பிடுறாங்க. அரவிந்தா கூப்பிட்டோன்னே கீழே வந்துடுறாங்க. வந்த பின்ன பார்த்தா நீயும் பாருமா மெஹந்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ எனக்கு வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் வயசு பொண்ணு தானே, உனக்கும் இந்த ஆசைலாம் இருக்கணும்ல மெஹந்தியெல்லாம் போடணும்னு, நீயும் போட்டுக்கோ, ஏன் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் போட்டுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன, சும்மா போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கும் ஆசை பாசெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அத்தை இருக்கட்டும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மெயின் வில்லி தேவியானியும் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க கூட தான் மனிஷாவும் இருந்து மெகந்தி எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. கல்யாண யோகமே இல்லாத இவளுக்கு எதுக்கு இப்போ மங்களவாத்தியம், இவ மூஞ்சிக்கெல்லாம் ஜென்மத்தில் கல்யாணமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மனிஷாவும் இது கூட சேர்ந்து ஆமாம் ஜால்ரா தட்டுறா. மனிஷாவுக்கும் மித்ராவுக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிற விஷயமே இப்போ தான் தெரியும். மனிஷாவும் இந்த மாதிரி ஜால்ரா தட்டிட்டு இருக்கிறாங்க தேவயானிக்கு. உடனே நம்ம அரவிந்தாக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு மனிஷா, என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு, முதல்ல அவளுக்கு கல்யாண யோகம் இல்லைன்னு சொல்றியே, இத்தனை வருஷத்துல உனக்கு கல்யாண யோகம் இருக்கா, முதல்ல உன் ஜாதகத்தை எடுத்து பாரு, மித்ராவை நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சந்தோஷமாவா இருக்கிற, மித்ராவுக்கும் உனக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல, அப்ப வார்த்தையை அடக்கி பேசு, என்ன பேசுறோங்கிறத தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி இது எல்லாத்தையுமே கேட்கறாங்க. அதாவது இப்பதான் லக்ஷ்மிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. லக்ஷ்மியும் ஃபர்தா போட்டுட்டு அதே இடத்துலதான் உட்காந்துருக்காங்க. அது லக்ஷ்மின்னு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியல. ஆனா லக்ஷ்மி இப்போ உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஜானு விவேக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, அதே மாதிரி மித்ராவும் இத்தனை வருஷம் ஆகியும் கல்யாணம் நடக்கல. உடனே லக்ஷ்மி நினைக்கிறாங்க, இன்னும் மறக்க முடியாம தான் கல்யாணம் பண்ணாம இருக்காரா, ஏன் இத்தனை வருஷமா ஆச்சு இன்னும் மனிஷா அவங்கள மனிஷாவை ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா மித்ராவும் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலையா அப்படின்னு நினைச்சிட்டு
இந்த இடத்துல தேவயானி வந்து திரும்பியும் குத்தி காட்டி இவங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜானுவா உடனே ஜானுக்கு அழுகழுகையா வருது. பின்னாடியே விவேக்கும் வந்துடுறாரு. அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னா அரவிந்தா வந்துட்டு இங்க பாரு தேவயானி, ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா? உனக்கு என்னதான் கோபம் இருக்கட்டும், அது உன் மனசுக்குள்ள இருக்கணுமே தவிர வார்த்தையால கொட்டாத ஒருத்தங்களை அப்படின்னு சொல்லி இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங் சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. உடனே ஜானு இந்த கிழிச்சாச்சு, எல்லாரும் சேர்ந்து மனுஷா ஒரு பக்கம் கிழிச்சாச்சு, தேவயானி ஒரு பக்கம் குத்தி 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 கொன்னாச்சு. உடனே ஜானு வந்து ஓடி போறாங்க. இந்த நேரத்துலதான் நம்ம லக்ஷ்மி ஜானு அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. அரவிந்தா ஒரு பக்கம் கூப்பிடுறாரு, விவேக் ஜானுன்னு கூப்பிடுறாங்க, அரவிந்தா ஜானுன்னு கூப்பிடுறாங்க. லக்ஷ்மியும் எமோஷனல் ஆகி அவங்க ஓடி அழுதுட்டே ஓடி போறதை பார்த்து ஜானு அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டவுட் வந்துருச்சு. இப்ப நீங்க எதுக்கு ஜானுன்னு கூப்பிட்டீங்க? உங்க என்னமோ உங்க சொந்த தங்கச்சியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மனிஷா கேக்குறாங்க. இல்ல அவங்களும் மெகந்தி போட்டுக்கிட்டுமே, அவங்கள பார்த்தா என் தங்கச்சி வயசு இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க அழுதுட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால சரி மெகந்தி தானே யார் போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்றேன். நீங்க உங்க வேலையை மட்டும் வந்த வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் யாருக்கும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க. உடனே ஜானு வந்து ஓடிடுறாங்க. பின்னாடியே வந்து விவேக் வந்து அவங்கள கன்சல்ட் பண்றதுக்காண்டியே பின்னாடியே விவேக்கும் ஓடி போறாரு. இங்க பக்கம் உடனே சரிங்க மேடம் இதுதானே ஃபைனல்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி எந்திரிச்சு வராங்க. வரும்போது பார்த்தா மித்ரா வராரு. இவங்க அப்படியே அந்த பர்தா தட்டி விழுகுறாங்க. நம்ம மித்ரா வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க லட்சுமிய. ஆனா அவங்க ஃபேஸ் எல்லாம் தெரியல, அவங்க கண்கள் மட்டும் அப்படியே இருக்குது மித்ராவை. உடனே 2 பேத்துக்கும் ஒரு ரொமான்ஸ் தான், கண்ணோட கண் பார்த்துக்கிட்டே ரொமான்ஸ் தான். இதை தூரத்துல இருந்து பாத்துற மனிஷாக்கும் தேவயானிக்கும் அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே எப்படியே ஒரு க்ளோஸா வைக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஃபேஸுக்கோ வச்சுட்டு பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸுங்க, பிடிச்சதுக்கு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து இவரு மித்ரா திரும்ப எப்படியோ ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன்டா சாமின்னு சொல்லிட்டு லட்சுமி முன்னாடி போறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து கூப்பிடுறாரு. இங்க பார்த்தா நம்ம அர்ஜுன் சார் வந்து ரொம்பவே சந்தோஷமா லக்ஷ்மிக்காக இழுத்து போட்டு ஒவ்வொரு டிஷ் எல்லாம் செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காரு சமையல் அறையில உட்காந்து. இங்கே மெகந்தி டிசைன் பண்ண வந்த அந்த பெண்ணும் அவசரமாக வந்துட்டு வெளியே போகும்போது வந்துட்டு அவங்க ஃபோனை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து இவங்க மித்ரா மேலே மோதிட்டு போகும்போது அவனோட ஃபோனை அங்கேயே தவற விட்டுடுறாங்க. உடனே மித்ரா அவளை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ உங்கள் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஃபோனை கொடுத்துட்டு மதிப்புமிக்க பொருட்களை இவ்வளோ எளிதாக தொலைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ஒரு அட்வைஸும் நம்ம லக்ஷ்மிக்கு பண்றாரு. அதுக்கு நம்ம லக்ஷ்மியும் சில நேரங்கள்ல அது மதிப்பு மிக்கதுன்னு தெரிஞ்சும் நம்ம தொலைக்க வேண்டியது சூழ்நிலை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவமா இன்டைரக்டா அப்படி பேசிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவ போனதுக்கு அப்புறம் வந்து மித்ரா வந்து அவளை ஒரு மாதிரியா யோசனையோட பாக்குறாரு. இவ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, நான் என்ன சொல்றேன் இவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவரு மண்டைக்குள்ளேயே 1008 யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அழுதுகிட்டே வெளியே போற ஜானு வந்துட்டு விவேக் தடுத்து நிறுத்த பாக்குறான். ஜானு, எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீ ஏன் இப்படி வருத்தப்படுற, எங்க அம்மா சொன்னதுக்குலாம் நீ எதுக்கு வருத்தப்படுறா, அவங்க நீ திருப்பி பதில் சொல்லிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கேக்குறாரு. அதுக்கு ஜானு, பதில் சொல்றது பெரிய விஷயம் இல்ல விவேக், ஆனா என் அக்கா என்ன அப்படி வளர்க்கல, எனக்கு அங்க மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சும் நான் அங்க வந்ததுதான் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கே உங்க அம்மா என்ன ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க, இதுல நான் எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்து சந்தோஷமா வாழ முடியும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் தூக்கி வைக்கிறாங்க இவங்க விவேக் கிட்ட. அப்ப அங்க வர்ற அந்த மெகந்தி பெண், அதான் நம்ம லக்ஷ்மி வந்து ஜானு வேற அழுதுகிட்டே போறாங்களா. உடனே இவங்க கிட்ட விவேக் கிட்ட நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா, அப்ப ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விவேக்கும் அவங்க அம்மா தேவயானிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றான். அதுக்கு அந்த பெண்ணும் அதாவது நம்ம லக்ஷ்மியும், உங்க வீட்டுல உங்க அண்ணன் மித்ரா இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்க பாருங்க, இல்லைன்னா உங்க காதல் இப்படியே வந்து கல்யாணத்துல முடியாது, இப்படியே நீங்க வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ஜானுவோட வாழ்க்கையை எப்படியாவது செட்டில் பண்ணணும்னா லக்ஷ்மியும் வந்து முடிவெடுத்திருக்காங்க, பாதியிலே விட்டுட்டு போனனால. அதனால இந்த மாதிரி மித்ரா கிட்ட போய் உங்க காதல் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம குட்டி பையன் ஜூன் வந்து பயங்கரமா கோவத்துல இருக்காரு. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம அரவிந்தாவோ எதுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்ப நீ கிளம்புறன்னு சொல்ற, எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எப்படி நீ சாப்பிடாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்கியும் வந்து அவனை தடுத்து நிறுத்த என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க, கோவப்படாத, சண்டே தானே வந்திருக்க எங்க வீட்டுக்கு, சாப்பிட்டு போ, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லக்கியும் வந்து அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்றாங்க. விவேக் வந்து உள்ள வராரு. வந்தோடனே அங்கிள் என்னை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு வந்து அடம் பிடிக்கிறான். அங்க இருக்கவங்களோ ஏன் ஜுன்னு சாப்பிடாம போறேன்னு கேட்க, ஜுன்னு இங்க ஒரு பெரிய மனுஷன் என்ன வாய்க்கு வந்தபடி திட்டாருன்னு சொல்லிட்டு மித்ரா அப்பதான் மாடி படிக்கட்டுக்கு போயிட்டு இருக்காரு. மித்ராவை குத்தி காட்டி பேசுறாரு ஜுன்னு. உடனே அவங்க அங்க அரவிந்தா வந்துட்டு ஜுன்னுவை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா நீ இப்ப எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், நீ சாப்பிடாம போனா லக்கிக்கும் எங்களுக்கும் எவ்வளோ வருத்தமா இருக்கும். உன்னால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல, உங்க அம்மா அப்படி சொல்லி தரலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் ஜுன்னு வந்து ஒரு கண்டிஷன் போடுறான். என்னைய திட்டினா அந்த பெரிய மனுஷன் இருக்கார்ல, என்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. மித்ரா என்னை எந்த அளவுக்கு பேசினாரு, அவர் வந்து இப்போ என்கிட்ட என்னைய சாப்பிட வாங்க, எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அன்பா பேசினாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்படியே நம்ம மித்ராக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதே மாதிரி நம்ம ஜுன்னுக்கு கோவம் வருது. வேற வழியே இல்லாம லக்கியோட முகத்துக்காகவும் அரவிந்தோட வற்புறுத்தலுக்காகவும் மித்ரா ரொம்பவே பவ்யமா வந்து, மிஸ்டர் ஜுன்னு மகாராஜா, நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், தயவு செஞ்சு நீங்க உபசரிப்பை ஏத்துக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே ஜுன்னுவும் சரி நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால நான் சாப்பிட சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு கெத்தா டைனிங் டேபிளுக்கு போறாரு. இங்க அர்ஜுன் வீட்டுல பார்த்தா அர்ஜுன் செஞ்ச சமையல் வாசம் அப்படியே ஆளையே தூக்குது. லக்ஷ்மி வர்ற வரைக்கும் அர்ஜுன் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா லக்ஷ்மி வந்த உடனே அர்ஜுன் அவளுக்கு சாப்பாடு பரிமாற ரெடி ஆகுறாரு. லக்ஷ்மி வந்து அர்ஜுனோட பாட்டி கிட்ட, அர்ஜுன் சார் ரொம்ப நல்லவர், எனக்கு ஹெல்ப் பண்றாரு, ஆனா அவர் ஏன் இன்னும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அம்மா கிட்ட வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி போனதுக்கு அப்புறம் அங்க வேலை செய்யற சமையல் அம்மா பாட்டி கிட்ட பாத்தீங்களாமா, லக்ஷ்மிக்கு இன்டைரக்டா தான் மனசுல இருக்கிற ஆசையத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒண்ணு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லை, ஆனா இவங்க எப்படியாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் அர்ஜுனுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பிடிச்சிருக்கு, அதுதான் இன்டைரக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சாப்பிடும் போதே இந்த கல்யாணத்தை பேச்சை எடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. சரி நானும் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அம்மாவும் பேசுறாங்க. இங்க கிளைமேக்ஸ்ல பார்த்தா எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வந்துடுறாங்க. நம்ம மித்ரா வீட்டுல எல்லாருமே டைனிங் டேபிளுக்கு வந்துடுறாங்க. அதாவது மனிஷா, அரவிந்தா, லக்கி, ஜுன்னு, மித்ரா, அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. தேவியானி எல்லாருமே வந்துடுறாங்க. ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம லக்கி பாப்பா வந்து ரொம்பவே அன்போடையும் உபசரிப்போடையும் வந்துட்டு ஜுன்னுக்கு எடுத்து வைக்கிறாங்க ஒன்று ஒன்றா. அதுக்கடுத்து தேவயானி இதெல்லாம் பார்த்து, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நாளைக்கு நீடிக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நக்கல் அடிக்கிறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. மித்ரா எப்படி சாப்பிட்றானோ அதே மாதிரி அவனோட ஆள்காட்டு விரல மட்டும் தூக்கிட்டு தனியா தூக்கி வச்சுட்டு ஜுன்னுவும் அதே மாதிரி சாப்பிட்றாரு. உடனே இதை மித்ரா கவனிச்சுட்டு, அம்மா இவன் என்ன அப்படி இமிட்டேட் பண்றான் பாருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்க இருக்கிற அரவிந்தா வந்து ஜுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு, அடா நம்ம மகாலட்சுமி கிட்டயும் இதே குணங்கள் தான் இருக்கு, அவளுக்கும் இதே மாதிரி தான் சாப்பிடுவா, நம்ம வீட்டிலே விட்டு போன லட்சுமியே இவ ரூபத்துல வந்த மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம அச்சசல் மித்ரா சாப்பிட்ற மாதிரியே இவனும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் வேணும்னு என்னை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்கி பாப்பாக்கு கோவம் வந்துருது. அப்பா சும்மா அவன் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க, அவன் ஸ்கூல்ல வச்சு சாப்பிட்றத நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அவனும் என்ன மாதிரி தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அரவிந்தாவும், ஏண்டா இத்தனை வயசுல சொல்லி நீ திருந்திருக்கியா, இல்ல ஏன் இந்த உலகத்துல நீ மட்டும் தான் அப்படி சாப்பிடுவியா, ஏன் வேற யாரும் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதா, உனக்கு ஏதாவது அவன் கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கணுமா மித்ரா அப்படின்னு சொல்லி மித்ராக்கு தான் வந்துட்டு திட்டுறாங்க நம்ம அரவிந்தா. உடனே அரவிந்தாக்கு வந்து இப்ப மனசுல 1008 எண்ணங்கள் ஓடுது. அதாவது அர்ஜுனோட அம்மா சொன்னது, எங்க வீட்லயும் ஒருத்தர் லக்ஷ்மின்னு இருக்கா, அவளும் நீங்க சொல்ற எல்லா குணமும் அவகிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த ஜுன்னுவை நினைச்சு பாக்குறாங்க. ஒருவேளை லக்ஷ்மி அங்கதான் இருப்பாளா, லக்ஷ்மியோட பையன் தான் இவனா ஜுன்னுவா, அதுதான் அவன் மித்ரா போலே எல்லாம் நடந்துக்கிறானா, அப்படியே சாப்பிட்றது, பேசுறது, நடவடிக்கை, கோவம் வர்றது, உபசரிப்பா பண்றது எல்லாமே மித்ராவை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ள வந்து இப்போ ஒரு புயல் எழும்பிருச்சு. அந்த பொண்ணு யாரும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி
ஜுன்னு என்னையும் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம மித்ராக்கு கோவம் வருது. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. உடனே உனக்கு என்னடா, நான் தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க வாங்க பாட்டி, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க, அவங்களை எப்படி கவனிக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னுவும் திரும்ப வழக்கம் போல அவர் படம் பார்த்தா டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம தேவயானி அங்கேயே வந்து ஏதாவது ஒரு பொருளையை கலப்பணும்ல. தேவயானி வந்து அவங்க அக்கா கிட்ட, அதாவது நம்ம அரவிந்தா கிட்ட மனிஷாவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தேவயானி, மனிஷா பாவம் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மெஹந்தி வச்சுக்கணும்னு எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கா, அவ காதலுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. லெக்சர் எல்லாம் கொடுக்குறாங்க அரவிந்தாக்கு. உடனே இதை கேட்ட அரவிந்தா சும்மா இருப்பாங்களா, சும்மா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. பாருங்க தேவயானி, காதலுக்கு நீ இவ்வளவு மதிப்பு கொடுக்கறவளா இருந்தா முதல்ல உன் சொந்த மகன் விவேக்கோட காதலை புரிஞ்சுக்கோ. அவன் யார லவ் பண்றானோ அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர வழிய பாரு. அதை விட்டுட்டு இங்க வந்து லெக்சர் எல்லாம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. தேவயானி வழக்கம் போல, இந்த வீட்டுல யாருமே என் பேச்சை கேட்க மாட்டாங்க, என் மகனுக்கும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ண வைக்க கூட எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே கிளம்புறாங்க. அடுத்தடுத்து அங்க பார்த்தா கதை வந்து அர்ஜுன் வீட்டுக்கு மாறுது. டைனிங் டேபிள்ல அர்ஜுன் செஞ்ச வெரைட்டியான சமையலை எல்லாரும் சாப்பிட்றாங்க. அர்ஜுன் வந்து பாலக் பாஸ்தா, அப்புறம் சொரக்காய் தேங்காய் கூட்டுன்னு சொல்லிட்டு புதுசா செஞ்சு அசத்தி இருக்காரு. லக்ஷ்மி அதை சாப்பிட்டுட்டு, அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க சமையல உங்க உழைப்ப மட்டும் இல்ல உங்க பொறுமையும் சேர்த்துதான் போட்டு சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டு மழையா பொழியிறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே அங்க வேலைக்காரங்க, நமக்கு எப்பாவது பிஸ்னஸ்ல லாஸ் வந்தா வந்துட்டு நம்ம அர்ஜுன் சாரியே வச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு செம்ம ஹிட் ஆயிரும், நம்ம ஹோட்டல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாலியான சூழ்நிலையில யூஸ் பண்ணி அர்ஜுனோட அம்மா என்ன பண்றாங்க, பேச்சை எடுக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்து விளக்கேத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்ற லக்ஷ்மின்னு கேட்குறாங்க. உடனே அர்ஜுன் வந்து இந்த விஷயம் வந்து அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருது. உடனே லக்ஷ்மி முன்னாடி இந்த பேச்சே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தடுக்க பாக்குறான். ஆனா லக்ஷ்மி, ஏன் சார், உங்க அம்மா ஏதோ ஆசையா பேசுறாங்க, பேச விடுங்கன்னு சொல்றான். உடனே அர்ஜுன், எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ பேருன்னு சொல்ல வரான். ஆனா திடீர்னு பயங்கரமா கத்தி வந்துட்டு பிளேட்டை மாத்திடுறாங்க. அப்படியே வந்துட்டு இல்ல கரப்பம்பூச்சி இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி பேச்சே மாத்திடுறாங்க. எங்க வந்து அர்ஜுனுக்கு வர பயம், இங்க நம்ம வந்து திரும்ப லக்ஷ்மி பேரை சொல்லி அவர் நம்ம வாழ்க்கையை விட்டு ஒரேடியா போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட அம்மாக்குமே அதே தான் பயம். இப்ப நான் எங்க இந்த பேச்சை விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து லக்ஷ்மி கிட்ட அதை பத்தி எதுவுமே பேசாம விட்டுடுறாங்க. லக்ஷ்மி கை கழுவ போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அர்ஜுனோட அம்மா கிட்ட அங்க வேலைக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏமா நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட லக்ஷ்மி கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீங்க ஏன் வந்து தடுத்துட்டீங்க, பேச்சை நிறுத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம அர்ஜுனோட அம்மாவோ சொன்ன விஷயம் ரொம்பவே எமோஷனல் தான். இங்க பாரு, நான் அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணி லக்ஷ்மி அந்த நம்ம அர்ஜுன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிட்டான், என்ன பண்றது? ஏற்கனவே ஒரு பொண்ணாலதான் அர்ஜுன் வாழ்க்கையே தொலைச்சி குடிகாரனாகி குடிக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டான். லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ அவன் பழையபடி நல்ல மனுஷனா மாறி இருக்கான். லக்ஷ்மி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்காக எத்தனை நாள் இல்லை, எத்தனை வருஷனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், நான் வெயிட் பண்ண தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவசரப்பட்டு அவ மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க மித்ரா வீட்டுல பார்த்தா ஜுன்னு வந்து கிளம்ப ரெடி ஆகிடுறாரு. மித்ரா வழக்கம் போல அவனோட திமிர்த்தனத்தை வந்து ஸ்டைலா, தம்பி கிளம்புனதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுவை பார்த்து சொல்றாரு. உடனே இனிமே வரலன்னா இன்னும் சந்தோஷம்னு சொல்லிட்டு நக்கலா வந்து சொல்றாரு, பாய் சொல்றாரு நம்ம ஜுன்னுக்கு வந்து மித்ரா. ஆனா நம்ம ஜுன்னு சாதாரண ஆளா? மித்ராக்கே ஒரு மரண அடி கொடுப்பாருல லக்கி கிட்ட. லக்கி சண்டே பாதி நாள் தான் முடிஞ்சிருக்கு, நீ எங்க வீட்டுக்கு வரணும், அப்பதான் பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். லக்கியும் குஷியாகி நான் வரேங்கிற மாதிரி சொல்றா. உடனே மித்ரா பதறிப்போ, இல்ல நாங்க ஷாப்பிங் போறோம்னு சொல்லிட்டு போய் சொல்றான். உடனே ஜுன்னு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஷாப்பிங் முக்கியமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறது முக்கியமா? சண்டேயே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு லக்கியை வந்து இப்படி பேசி அவன் பக்கம் இழுக்கிறாரு நம்ம ஜுன்னு. ஆமா, உடனே அரவிந்தாவும், ஆமா மித்ரா, சின்ன விஷயத்த எதுக்கு பெருசு பண்ற, லக்கி போகட்டும், நீ பெர்மிஷன் கூட அவளுக்கு. கிளம்பும் போது ஜுன்னு மித்ரா கிட்ட மெதுவா வந்து அப்படி கண் பாஷையிலே சொல்றாரு, என்கிட்டே அவன் திமிர காட்டுறியா, இப்போ உங்க திமிர அடங்குச்சா, இனிமே ஜுன்னு கிட்ட ஏதாவது ஜோலியா வச்சுக்கிட்டா ஜாக்கிரதையா இருக்கணும்னு வார்னிங் கொடுக்குறாரு கண்ணாலேயே.
லக்கிய கூட்டிட்டு கெத்தா கிளம்புறாரு. இங்க பார்த்தா லக்ஷ்மி வீட்டுல அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்கி பாப்பா வராங்க. முதல்ல வந்து இவரு ஜுன்னு வராரு. ஜுன்னு வந்துட்டு அம்மா என்னடா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜுன்னு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சர்ப்ரைஸா என்னது அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம லக்கி பாப்பாவும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் எங்க அப்பா ஷாப்பிங் கூப்பிட்டாங்க, அதை கூட வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கறதுக்காக நான் ஓடி வந்துட்டேன். பிகாஸ் யூ ஆர் வெரி ஸ்பெஷல், நீங்க எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மியும் அங்க நிக்கிறாங்க, கூடவே அர்ஜுனும் நிக்கிறாரு. உங்க அப்பா உன்னை இவ்வளவு ஈஸியா அனுப்புவாரா, அவரோட குணமே தனியாச்சேன்னு சொல்லி லக்ஷ்மி இருக்கிறாங்க சொல்றாங்க. அப்பாவா, யாரு யாரு உன்னோட அப்பா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம அர்ஜுனும் உனக்கு நல்லாவே தெரியுமே லக்கியோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அன்னைக்கு பார்ட்டியில கூட வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து சொல்றாரு. உடனே நம்ம ஜுன்னுக்கு கோவருது. எப்பா இந்த வீட்லயும் அவரோட பேச்சு தானா, அங்கதான் அவரோட பேச்சுனா இங்கேயும் அவரோட பேச்சு தானா, முதல்ல ஸ்டாப், இந்த பேச்செல்லாம் நிப்பாட்டிங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா மித்ரான்னு சொல்ல வர்ற நேரத்துல நம்ம ஜுன்னு வந்து ஒரு கொட்டையை போட்டுடுறாரு, பேச்சை விடுங்கன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம லக்கி பாப்பா அம்மா இது என்னோட போன் தான், சார்ஜ் இல்லை, நீங்க சார்ஜ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. இங்க வந்துட்டு சாரி ப்ரோ, நீ கூப்பிட்டேன்னா நான் வந்தேன், ஆனா நான் எனக்கு உன் கூட விளையாடணும் இல்லை, இன்னைக்கு நான் வந்து அம்மாவோட ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், சாரி ப்ரோ தப்பா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி வந்து ஜுன்னு கிட்ட பேசுறாங்க. உடனே இங்க பார்த்தா அரவிந்தா வந்து ஓடி வந்து ரூம்குள்ள ஏதோ ஒரு நெக்லஸ் டப்பாவை எடுத்து பாக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. நாளைக்கு நம்ம வீடியோல நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் மறக்காம பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.